ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏகேஎஸ் பிளாக்கின் குக்கிங் சேனல். இன்றைக்கி நாம் பெரிய லைவ் வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, முட்டையை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முட்டை பொடி மாசு சிம்பிளான மெத்தடில் ஈஸியாட்டு எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் நம்ம இன்றைக்கி வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம் கலந்து கொஞ்சம் தாளிச்சுக்கோங்க. தாளிச்சிட்டு பொடியை நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பெரிய உள்ளியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுங்க. உள்ளி வதங்கின உடனே கொஞ்சம் 2-3 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி இது கூட சேர்த்து இதே நல்லா போட்டு வதக்கிடுங்க. இந்த உள்ளியும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் வதங்கினோன்னா ஒரு பெரிய சைஸ் அளவு ஒரு தக்காளி பழம், இது நல்ல பழுத்த பழமாக எடுத்தால் நல்லாயிருக்கும் பார்த்துடுங்க. அதனால் இதையும் பொடியை நறுக்கி இது கூட சேர்த்து நல்லா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். இது வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் வதக்கி எடுத்துக்கிடுங்க. இப்போ கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கி கிடைக்கும். இந்த உள்ளி, இந்த தக்காளி பழம், அந்த பச்சை மிளகாயெல்லாம் நல்லா சேர்ந்து சுருண்டு நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்தோடனே ஒரு 1/4 ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துடுங்க. ஒரு 1/2 ஸ்பூனுக்கு ஒரு சிக்கன் மசாலா சேர்த்துடுங்க. அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இதே 3 நல்லா சேர்த்து நல்லா அந்த உள்ளி, தக்காளி இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி எடுத்துக்கிடுங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் பார்த்துடுங்க. நல்லா சாப்பிடக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை வேணுமோ அந்த அளவுக்கு முட்டையை போட்டுடுங்க. நான் வந்து ஒரு 3 முட்டை போட்டிருக்கேன் பார்த்துடுங்க. இது முட்டையை நீங்கள் அடித்து ஊற்றுனா உடனே தூக்கி இந்த ஸ்டேஜில் நல்லா கவனிச்சுக்கோங்க. முட்டையை அடித்து ஊற்றுன உடனே போட்டு கிண்டுன்னு போட்டு கிண்டக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா அந்த முட்டை நம்ம சுருண்டு கொஞ்சம் தொப்பியாக வரணும் பார்த்துடுங்க. அப்போ தான் அந்த மசாலா சாப்பிட நல்லாயிருக்கும். இல்லாட்டி களி மாதிரி முட்டை குழஞ்சி போயிடும் பார்த்துடுங்க. அதனால் சும்மா போட்டு அப்படி கிண்டக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் அப்படி பொறுத்து அதுக்கப்புறம் சும்மா லைட்டாக ஆப்பை வச்சு லேசாக மேலே வாக்கில் அப்படி கிண்டி எடுங்க. கொஞ்சம் முட்டை வெந்து வரது அப்படிங்கும்போது கொஞ்சம் ஆப்பி வச்சு இந்த மாதிரி லைட்டாக தான் கிளறி கொடுக்கணும். போட்டு ஆப்பி போட்டு நல்லா அடித்து கலக்கி எடுக்கக்கூடாது. முட்டை உடஞ்சிரும். அப்படியே லைட்டாக எப்படி கிண்டி கொடுங்க. கிண்டி கொடுத்தாலே முட்டை நல்லா வெந்து கிடைக்கும். உங்களுக்கு உதிரியாக கிடைக்கும் பார்த்துடுங்க. கடைசி நல்லா சுருண்டு வெந்த உடனே கொஞ்சம் கடைசியில் பெப்பர் பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. கடைசியில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு விடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் மல்லி கீரையை தூக்கி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. அவ்வளோதான். சூப்பரான செம்ம டேஸ்டான பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டு முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிட்டு பார்த்துடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அடிபொலியான முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.